கதிராமருக்கு வெள்ளிவேலாக வந்து காட்சி கொடுத்தான் பூவரச மரத்தடியிலே. 65 ஆல நிலையிலே அமுது படைத்து என்னை வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் அருட்சக்தியை வழங்குவேன் என்று அந்த கதிராமருக்கு அடியெடுத்து கொடுத்தவன் முருக கடவுள். அந்த வணக்கம் ப்ரோடே, நான் உங்கள் இது. நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம்னா தொண்டமனார் செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். டே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் வந்து கொடியேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதுதான் நாங்கள் காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க மக்களே. சரியாக 12 மணி அளவில் வந்து இங்கே கொடியேற்ற நடைபெற இருக்கிறது. அதோடு பார்த்திங்கன்னா முருகனுக்குரிய பூசைகளெல்லாம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. எல்லாம் வல்ல அருளே வடிவமாக இருக்கிற செல்வச்சன்னதியானுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கிறோம். அருமையான ஒரு தருணம் இன்று செல்வச்சன்னதியானுடைய கொடியேற்ற உற்சவம். இலங்கையிலே இருக்கக்கூடிய பல தலங்கள் வரிசையிலே ஈழவள நாட்டிலே இருக்கக்கூடிய முருக தலங்களிலே அன்னதான கந்தன் என்று சிறப்பாக வர்ணிக்கக்கூடிய அற்புத கந்தன் தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதியானாக வீட்டிருக்கிற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கிறோம். அருமையான பொழுது இன்று கொடியேற்ற உற்சவம். ஆகமம் சாராத ஒரு சன்னிதானம் என்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களினாலே வழிபாடு செய்யப்படுகிற ஒரு முருகதலத்திலே நிறைந்திருக்கிறோம். தலவிருட்சங்கள் நிறைந்த ஒரு தலம், விருட்சங்கள் நிறைந்த ஒரு பதியிலே அற்புதமான கந்த பெருமான், நம் சொந்த பெருமானான முருகப்பெருமான் வீற்றிருக்கிற ஒரு தலம். வெள்ளிவேலாக மூலவர் இருக்கிறார். இந்த மூலவர் வெள்ளிவேலாக இருக்கிறார் என்றால் தொண்டைமனாறு செல்வச்சன்னதிக்கு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கிறது என்பர்களே. தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் கர்ணபரம்பரை கதையை பார்க்கிற போது கதிர்காமர் என்கிற அந்த தொழில் கடல் வளத்தை நம்பி இருக்கிற ஒரு முதியவருக்கு முருகப்பெருமான் கனவிலே காட்சி கொடுத்து நினைவிலும் காட்சி கொடுத்து மவுனபூசியை கதிர்காமத்திலே காட்டிய கந்த பெருமான் திருவருளை கொடுக்கிற கதிர்காமருக்கு வெள்ளிவேலாக வந்து காட்சி கொடுத்தான் பூவரச மரத்தடியிலே. 65 ஆல நிலையிலே அமுது படைத்து என்னை வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் அருட்சக்தியை வழங்குவேன் என்று அன்று கதிர்காமருக்கு அடியெடுத்து கொடுத்தவன் முருக கடவுள். அந்த கந்த பெருமான் வீற்றிருக்கின்ற அற்புத தலத்திலேதான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அருமையான பொழுது கொடியேற்ற உற்சவம். இங்கே கொடித்தம்பம் இல்லை, செல்வச்சன்னதியிலே கொடித்தம்பம் இல்லை, ஆனாலும் கொடியேறுகிறது. இது எப்படி கொடியேற்ற உற்சவம் இடம்பெறுகிறது என்பதை அடியவர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். அடியவர்களே, செல்வச்சன்னதியான் என்று சொல்லுகிற போதே ஒரு தனித்துவம், அதிலே வெள்ளிவேல். அது எங்கே வேல் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அருள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதிலும் செல்வச்சன்னதி ஒரு தன்னிறைவான கோவில். இந்த வளாகத்தை பார்க்கிற போது எந்த நேரமும் செல்வச்சன்னதியிலே நள்ளிரவு நேரத்திலும் மனதிலே ஒரு துன்பம் கிலேசம் ஏற்பட்டு விட்டால் முருகா என்று நினைக்கிற மாத்திரத்திலே செல்வச்சன்னதிக்கு வந்துவிடலாம். இங்கு எந்த தடையும் இல்லை. பிரகாரத்திலே இருக்கிற முருகனையும் பூவரச மரத்தடியில் இருக்கிற கந்த பெருமானையும் மனம் நினைக்கிற நள்ளிரவிலும் மன கிலேசத்தோடு வந்தால் முருகா என்று ஆரமர இருக்க பூவரச மரத்தடியிலே கந்தனை நினைத்தால் கவலை எல்லாம் போய்விடும். அப்படியான ஒரு கந்த தலத்திலே இன்றைக்கு கந்த பெருமானுடைய தலத்திலே இன்றைக்கு கொடியேற்ற உற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. கொடியேற்றத்தின் முதல் நாளே வந்து இந்த சின்ன பொடிய சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை வந்து காவடிகள் எல்லாம் இங்கே எடுக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு வந்து கொடியேற்ற நிகழ்வு பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். வேறங்க இப்பவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, சன்னதி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடியேற்றத்துக்கான நேரம் மன்னிச்சபடி அதிகமானவர்கள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போவோம். பார்ப்போம்.
பார்த்தீங்களா சன்னதி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடியேற்றத்துக்கான நேரம் மன்னிச்சபடியே அதிகமானவர்கள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போவோம். காப்பம்